ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 திங்ஸ் இதில் இருக்குது. ரெண்டுமே யூடியூப் செய்கிறதுக்காண்டி நான் வேண்டியில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஸ்ரீலங்காலேருந்து ஹிப்டாக வந்தது. இது என் ஃப்ரெண்ட் ரோல் வச்சுருக்கார். நான் எவ்வளோ நாளும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன சொன்னால் டிஜேன்ட்டு. இது பிராண்ட் எதுவும் இல்லை, இது சும்மா சைனான்றது தான். என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் ஒன்று மட்டும் போட்டிருக்கு. ரெண்டையும் பார்ப்போம். நான் இதை ஆல்ரெடி உடைச்சி பார்த்துட்டேன். சரி ரிவ்யூ பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியல சொன்னதுக்காண்டி வச்சு முதல்ல இதை பார்ப்போம். இது சும்மா இந்த கார்ட்டூன் பாக்ஸ் தான், படத்தில் போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் உள்ள. என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு டிஸ்பிளே இருக்குது, ஒரு ஸ்பாஞ்ச், பெருசாக வெயிட் ஒன்றுமில்லை. இதில் இருக்குது ஒன் பண்ணுற பட்டன் வந்து இதில் வச்சுருக்காங்க. இதே மாதிரி இன்னமும் இருக்கணும். சேம் தான் அதே. இதில் கொடுக்குறது கிளிப் 2. இது வந்து பார்த்தோம்னா ரெண்டும் சார்ஜபிள் தான். இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சி டைப் பின் தான் வருது. அதே மாதிரி இதுக்கும் 2 சி டைப் பின் இதில் சார்ஜ் போடுற மாதிரி தந்திருக்காங்க. மற்றது இதுதான் என்னோட மெயின் டிவைஸ். அது 2 மைக் தந்திருக்காங்க. இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் ப்ளாக் பண்ணிட்டு பிறந்த ஒன்றை கொடுக்கிட்டு மற்ற கரெக்டாக ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறேன்னு சொன்னால் உண்டு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயர் சிஸ்டம் இல்லை. இது ஃபுல்லாக என்னென்னு சொன்னால் இது தான் போட்டிருக்காங்க. இதில் சார்ஜ் பண்ணுறது சி டைப்பும் இருக்குது. இதில் ஹெட்செட் மடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது, மற்ற மைக்கும் இதில் கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து ஃபின் வந்து டேரெக்டாக இதிலேயே கரெக்ட் இது செப்பரேட் பண்ணிடலாது, அப்படியே ஃபிக்ஸிங்லேயே இருக்குது. எல்லாம் மடிக்கலாம், ஐஃபோனுக்கு மடிக்கலாம், சி டைப்பும் மடிக்கலாம், நார்மல் ஃபோனுக்கும் மடிக்கலாம். அதுமாதிரி தந்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே சார்ஜபிள். ஒன் பண்ணி பார்ப்போம். ஒன் பண்ணினா ஓகே. ஒன் பண்ணால் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒன்று பிளிம்ப் ஆகும் இதில். அதே மாதிரி இந்த மைக்கு இதில் ஒன் பண்ணோம்னு சொன்னால் நார்மலாக அதே மாதிரி அதே ஷேப்பில் ஒன் டிஸ்பிளேயில் ஒரு லைட் ஒன்று எரியும். இது சும்மா நார்மலாக ஒன் பண்ணால் சரி, வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. நார்மலாக இதை பின்ன உங்களோட ஃபோன்லேயே இல்லை கேமரா அப்படியே அடிச்சுட்டு இதை ஒன் பண்ணிங்கன்னு சொன்னால் நார்மலாக கனெக்ட் ஆகும். இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன் நான். ஓகே, பரவாயில்லை, மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குது. இது சும்மா நார்மலாக பட்ஜெட்டில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அது இதை வேண்டலாம், நார்மலாக வேண்டி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு 8000 அந்த மாதிரி ஒரு 10,000க்குள்ளே இருக்குது. ஓகே, லாங் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடும். அந்த யுவா ஃபோம் வெட்டிட்டு யுவா ஃபோமுக்குள்ளே அப்படியே வச்சுருக்காங்க. என்ன எனக்கு ஒரு இதுன்னு சொன்னால் எல்லாம் ஓகே இருக்குது, பரவாயில்லை. இந்த ஸ்பொஞ்சை மட்டும் அந்த வித்தியாசமான அந்த தும்பு மாதிரி இருக்குதான ஸ்பஞ்ச் அதில் தந்துருந்தாங்க சொன்னால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமெண்டு எந்த ஒரு ஆப்ஷன். இந்த கலர் மாதிரி தான் அது நார்மல், அதுக்கு அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி. இதில் பின்னால் போட்டிருக்க வந்து பிளேன் போர்ஷன் ப்ளே வந்து 20 மினிட் ஆஃப் த ஆக்சஸ், அது 20 மினிட்டுக்கு நிற்குமாம் சார்ஜ்னு சொல்லி போட்டிருக்காங்க. மற்றது ஆடியோ குவாலிட்டி, மற்றது கிளியர் ஆடியோ பார், ஹை குவாலிட்டின்னு சொல்லி கொஞ்சம் போட்டிருக்காங்க. இதுன்ற தயாரிப்பு வந்து பார்த்தோம்னு சொன்னால் மேட் இன் சைனா. இது ஒன்று இருக்குது. இது நார்மல் ப்ரைஸில் நார்மல் பட்ஜெட்டில் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போனீங்கன்னா இது வேண்டலாம், பெஸ்ட்டு. இது வந்து ப்ரொபோஷனலாக உண்டு, அதாவது டிஜேன்னு ட்ரோன் பார்த்துருக்கீங்க. டிஓ ஸ்மாலாக நிறைய இருக்குது. டிஜே பற்றி சொல்ல தேவையில்லை, ஒரு நல்ல பிராண்ட். அவங்க நல்ல பேக்கை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பேக், அதுலேயே அவங்களோட பேர் மடிச்சிருக்காங்க டிஜேன்னு சொல்லி. இது வந்து பழுதா போகிறதுக்காக வைக்கிறது, பழுதா போகாமல் இருக்கிறதுக்காண்டி வைக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை, பேக்கில் ஒரு பின் ஒன்று இருக்குது. இது வந்துங்க இதே சார்ஜபிள் தான். டிஜே மினின்ற இது ஒன்று ப்ராடக்ட். இது வந்து இப்படி புஷ் பண்ண முடிச்சுன்னா ஓப்பன் பண்ணலாம். இதுதான் சிஸ்டம் மைக்ரோஃபோன். அதாவது இது வந்து எங்களை நார்மல் ப்ளூடூத் ஹெட்செட் மாதிரி சிஸ்டம் தான். சார்ஜ் வந்து இதில் போடலாம். சார்ஜ் இருக்குது, இந்த இருக்குது, சி டைப் இருக்குது. இதில் சார்ஜ் அடித்து விட்டோம்னு சொன்னால் இது நார்மலாக உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு தனியாக சார்ஜ் போட வேண்டிய அவசியம். இதுக்குள்ளே போட்டாலே இந்த நார்மலாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இதில் சி டைப் பின்னும் தந்துருக்காங்க. இதுதான் மெயின் சிஸ்டம். உங்களோட கேமராவில் கூட ஓப்பனிங்கன்னு சொன்னால்
ஒன்று வந்து சி டைப் டு சி டைப் இதில் அடாப்டர்னு தந்திருப்பாங்க. இந்த அடாப்டரை கொடிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இதுலேயும் பின் அடிக்கக்கூடிய மாதிரி இப்போ தந்திருக்காங்க. இது லிங்க் பண்ணுறது. இதுலேயும் சி டைப் இருக்குது. சி டைப் அடிக்க போகிறீங்கன்னா இல்லை இந்த கேபிள் ஒன்று தந்திருப்பாங்க, இந்த கேபிள் அடிக்கணும்னு அடிக்கலாம். அது மாதிரி இது நார்மல் ஒரு ஒன் சைட், இது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 மைக் இருக்குது. இதையும் இதில் ஒன் பண்ணிவிட்டு இதை லிங்க் பண்ணிங்கன்னா சரி. இப்போ நான் போட்ட யூடியூப்பில் போட்ட எல்லா வீடியோவுக்கும் இந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து அதே மாதிரி அந்த இது இருக்குது, என்னென்னு சொன்னால் அவங்களோட பார் எவ்வளோ கூட்டலாம், +12 +6 0 -12 அப்படி சொல்லி உங்களோட அது எடுக்கிற அவுட்புட் இந்த சவுண்டை வந்து மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் டெண்டர் பண்ணிக்கலாம், மாற்றணும்னு அவசியம் இல்லை. சாஃப்ட்வேரில் இதிலேயே மாற்றி நீட்டான குவாலிட்டியில் எடுக்கலாம். நார்மலாக நான் எடுக்கிறது வீட்டுக்குள்ளே சும்மா நார்மல் இது தானே, அதனால் வந்து என்னென்னு சொன்னால் சவுண்டை கூட்டுறதில்லை. நார்மலாக வந்து 0% எடுத்துகிட்ருப்பேன். பாருங்கள் உங்களோட பட்ஜெட் இது. இந்த பட்ஜெட் வந்து ஹீரோவில் வந்து 350 யூரோக்கு மேலே முடிஞ்சிருக்கணும். நார்மலாக சரியான பட்ஜெட் தெரியலை. யாரும் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள், சரியான விலையும் அதுக்குரிய லிங்கையும் தருவேன். இதில் சார்ஜ் காட்டும் 2% சார்ஜில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஆக்கணும். நார்மலாக மூடிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா ஓகே. இப்போ இருக்கிற ப்ரொஃபஷனல் மைக்குன்னு சொன்னால் நீங்கள் மோஸ்ட்லி ப்ரொஃபஷனலாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த டிஜே வண்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆஃபீஸிலாக இருக்கும் போகிறதுக்கு. இது நார்மலாக பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் இப்போ பெரிய பட்ஜெட்டில் உங்கள்கிட்ட நார்மலாக யூடியூப் செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த மைக்கை வண்டி செய்யலாம். இதை விட இதில் அலி எக்ஸ்பிரஸில் இதை விட சீப் அண்ட் பெஸ்ட் மைக்கும் இருக்குது. அதாவது வயர்லெஸ் இல்லாமல் வயரில் மட்டும். உங்களுக்கு எந்த மைக் வேணுமே இது பிடித்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதை வண்டி சூஸ் பண்ணலாம். உங்களோட இதில் ரெண்டில் எது விருப்பம்னு சொல்லி நீங்களே யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அண்ட் குவாலிட்டிக்கு டிஜே ஓகே. நார்மல் பட்ஜெட்டில் யூஸ் பண்ண போகிறாக்கள் இதை வண்டி யூஸ் பண்ணுங்கள். இதுவும் சீப் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ப்ராடக்ட் வந்து சைனீஸ், இந்த பிராண்ட் நேமும் இல்லை. அது ஒன்று மட்டும்தான் இதில் மிஸ்டேக்காக வேறு ஒன்றும் இல்லை. பட் குவாலிட்டி ஓகே.